ஏல ஆக்கட்ட மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நிலையில பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வடக்கு ஒரு ஊரில் கும்பமேளா நடந்துச்சுல, கும்பமேளா. அந்த ஊரில் ஒரு தங்கச்சி ஒரு பொண்ணு பேர் மோனாலிசால ஊசி பாசி ருத்ராஜ மலை வித்துக்கிட்டு இருந்த பிள்ளைய எவனோ நம்ம பையன் வீடியோ எடுத்திருக்கான். தச்சேலாம் வீடியோ எடுத்து அந்த ரீல்ஸை போட்டிருக்கான் அந்த பிள்ளைய சும்மா. அது இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி உலகம் மொத்தம் இருக்குது. அவ்வளோ பேரும் அந்த பிள்ளைய ட்ரெண்ட் ஆக்கி விட்டு இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு அமோக வாழ்க்கை, ராஜா வாழ்க்கை ஒன்று அமைஞ்சிருக்கல. அந்த பிள்ளைய இப்போ ஒரு டைரக்டர் பாலிவுட்டில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஹீரோயினா. அந்த பிள்ளைக்கு சம்பளம் 21 லட்சம் ரூபாயாம்ல. அது மட்டும் பரவாயில்ல, இப்போ கேரளாவில் ஜெம்மனூர் ஜுவல்லர்ஸ்னு ஒரு கடை திறந்தாங்க முந்தா நாள். அந்த பிள்ளைய கேரளா கோழிக்கோடுக்கு அந்த பிள்ளைய மெனக்கிட்டு வர ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு வர வச்சு அந்த பிள்ளைக்கு காரில் கூட இறங்க தெரியல. பாவம்ல, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், பாவம் காரில் இறங்க தெரியல, எப்படி பேசன்னு தெரியல. கூட ஒரு அக்கா இருந்துக்கிட்டு டாட்டா காமிமா பிளெயின் கிஸ் கொடுமான்னு அந்த அக்கா சொல்லுதாங்க. இந்த பிள்ளை அந்த அக்கா சொல்கிற மாதிரி கேட்டு செய்யுதுங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது போக அந்த ஜெம்மனு ஜுவல்லர்ஸ் ஓனர் அவர் ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வைர நெக்லஸ் போட்டிருக்காங்க நண்பர்களே. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து கிஃப்டாக வைர நெக்லஸும் போட்டு விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வைர நெக்லஸை வாழ்க்கையில் கூட பார்த்துருக்காது. நல்லா இருந்துட்டு போட்டு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நண்பர்களே, இந்த சோசியல் மீடியா வந்து ஒருத்தனை மேலேயும் தூக்கி விடும் கீழேயும் அமுக்கி விடும் சொல்லுவாங்களா, அது இந்த பிள்ளையை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா, எங்கேயோ ஒரு மூலையில் உத்தராஜ மாலை வித்துக்கிட்டு இருந்த பொண்ணு இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி இன்றைக்கி படத்தில் ஹீரோயின் வரைக்கும் எந்த திறமையும் இல்லாத ஒரு பொண்ணுங்க. ஊசி பாசிக்கிறத தவிர அந்த பிள்ளைக்கு திறமைங்கிறது கிடையாது. பாவம், அந்த பொண்ணை நடிக்க வச்சுருக்காங்க, சந்தோஷம்தான். நான் ஒரு விஷயம் கேட்குறேன் ஐயா, சோசியல் மீடியா நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த அழகாக இருக்கிற பொம்பளை பிள்ளையே ட்ரெண்ட் ஆக்கி விடுதியா? ஒன்றுமே தெரியாமல் ஒரு தர்பூசணி பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இன்னுமே ஒருத்தன், அது எல்லாருமே தெரியும், அந்த ஆள் டாக்டரான். அவருக்கு ஒரு திறமையும் கிடையாது. எத்தனை பேர் கலைத்துறையில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, கிராமிய நிகழ்ச்சி பண்ணுறவங்க, எத்தனை அழகான பெண்கள், நடிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க, எத்தனை பேர் பாடக்கூடிய இருக்காங்க, எத்தனை டான்ஸ் ஆடக்கூடிய இருக்காங்க. அவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. எங்கேயோ ஒரு மூலையில் உத்தராஜ மாலை வித்த பொண்ணையும் தர்பூசணி பழத்தை சும்மா கடித்த மாதிரி திங்கிறவனு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? அப்படி பார்த்தா என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் தர்பூசணி பழம் டெய்லி வித்துக்கிட்டு இருக்காரு, அந்த ஆள் ட்ரெண்ட் ஆக மாட்டேக்காரு. ஏன்? அப்போ நீங்கள் வந்து கோமாளியாக பண்ணுறவனும் அழகாக இருக்க பிள்ளையிலேருந்து நீங்கள் பார்க்கிய வியூஸு கொடுக்கிய, அப்படி தானே? நாடு எங்கே போகுதுன்னு தெரியல நண்பர்களே. சரி, ரைட்டு நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.